திருச்சி அருகே அரசு நிலத்தை போலி பட்டா மூலம் விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழக நிறுவன தலைவர் பொன் முருகேசன் தலைமையில் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். அம்மனுவில் போலி பட்டா மூலம் தங்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை வழங்காமல் கொலை மிரட்டல் விடுவதாக அம்மனுவில் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொன் முருகேசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். திருச்சி மாவட்டம் திருவெம்பூர் தாலுகா உட்பட்ட திருநெடுங்குளம் கிராமத்தில் 1997ஆம் ஆண்டு SC/ST மக்களுக்கு அரசு 300க்கும் மேற்பட்ட இடங்களை வழங்கியது. இதற்கிடையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சின்னையா, பிரேமா உள்ளிட்ட சமூக விரோதிகள் ஒன்று சேர்ந்து அங்கு உள்ள இடத்தை அந்த மக்கள் எந்த விதமான வீடு கட்டி குடிபோகாததால் அந்த வீட்டை கட்டி குடிபோகாத மக்களுக்கு வழங்காமல் ரத்து செய்துவிட்டு மீதமுள்ள இடத்தை ஏழை எளிய மக்களுக்கு அரசு கொடுக்க உள்ளது. அந்த இடத்தை அரசு சோமசுந்தரம் என்பவரிடம் ஒப்படைத்துள்ளது. ஆகவே சோமசுந்தரம் என்பவரிடம் நீங்கள் குறைந்த விலைக்கு பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை வார்த்தையை கூறி ஏழை எளிய மக்கள் சுமார் 81 நபர்களிடம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணங்களை வாங்கி கொண்டு போலி ஆவணம் மூலமாக இவங்களே ஒரு பட்டா தயார் செய்து ஆதிதிராவிட நலத்துறை நிலத்தை சோமசுந்தரம் என்பவரிடம் ஒப்படைத்ததாக ஒரு ஆவணத்தை தயார் செய்து அந்த மக்களிடம் கொடுத்து அந்த இடங்களை விற்பனை செய்திருக்கிறார்கள். விற்பனை செய்த பிறகு இடத்தை அளந்து எங்களிடம் கொடுங்கள் என்று இந்த மக்கள் கேட்கும் பொழுது அவர்கள் இன்று அளந்து தருகிறோம், நாளை அளந்து தருகிறோம் என்று பொய்யான ஒரு தகவலை சொல்லி கொண்டு வருகிறார்கள். இறுதியாக விசாரிக்கும் பொழுது அந்த இடத்தை சமீப காலமாக அமைச்சர் முன்னிலையில் அரசு SC மக்களுக்கு மீண்டும் கொடுத்து விட்டதாக தகவல் வந்த பிறகு இவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று கருதி சம்பந்தப்பட்ட ஏமாற்றியவர்களிடம் போய் கேட்கும் பொழுது அவர்கள் பணமும் தர முடியாது, இடமும் தர முடியாது, உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய மகன் போலீஸாக இருக்கிறான், நான் எம்ப்ளாயாக இருக்கிறேன், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, மீறிக்க வந்தால் உங்களை வெட்டி விடுவோம், கொலை செய்து விடும் என்று மிரட்டியிருக்கிறார்கள். அது தொடர்பாக இன்று என்னை சந்தித்தார்கள் மக்கள். ஆகவே 81க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அழைத்து வந்து எங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் உடனடியாக DRO மூலமாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொன் முருகேசன், நிறுவனர் தலைவர், அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம்.